அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பேசப்படுகிற விஷயம், சமூக வலைத்தளங்களை எங்கே பார்த்தாலும் பேசப்படுகிற விஷயம், 2 விஷயங்கள். ஒன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை பற்றியது, இன்னொன்று இந்த தையிட்டி விகாரையை பற்றியது. 2 பற்றிய விடயங்களும் தொடர்ச்சியாக நானும் முடிஞ்ச வரையை தேடி நான் என்னுடைய பகிர்வுகளை நான் உங்களோடு தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்றும் பல்வேறுபட்ட விஷயங்களை இதன் ஊடாக தருவதற்கு, இந்த வீடியோவின் ஊடாக தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டு வந்தீங்கன்னு சொன்னதான் தொடர்ச்சியாக என்னுடைய பகிர்வுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆதரவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சரிகளாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறீங்க. எல்லா கருத்துக்களையும் நான் முடிஞ்சவரை நான் வாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கின்றேன், பார்த்து கொண்டே நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றேன். பதிலளிக்க முடியாத நிலைமைகளையும் நான் உங்களுடைய கருத்துக்களை நான் நிச்சயமாக கவனித்துக் கொள்கிறேன். டாக்டர் அர்ச்சுனாவுடைய பிரச்சனை, அதை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த தையிட்டி பிரச்சனை, தையிட்டி விகாரையினுடைய காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகளை வேண்டி நேற்று இன்றும் பாரியோர் ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் அங்கே வரல. ஒரு எண்ணி பார்க்க போனால் ஒரு 100 மக்கள் இருந்தார்களா அப்படின்றதே கேள்விக்குறி. அவர்களோடு இந்த சமூக வலியொலி சகோதரர்களோடு நின்றிருந்தார்கள். ஒரு 4-5 போலீசார் நின்றிருந்தார்கள். இவ்வளவுதான் நேற்று இரவு நாங்கள் நேற்றைய பகிர்வு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற வரைக்கும் இருந்த அந்த மக்களினுடைய எண்ணிக்கையாக இருந்தது. அதுக்கப்புறமாக இன்று காலை தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது கொஞ்சமாக மக்களுடைய அளவு அதிகரித்து கொண்டு வந்தது. இதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நேற்று ஒரு சிலர் மட்டுமே இருந்தார்கள். அதுக்கப்புறமாக யாரையும் காணவில்லை. இன்று காலை வந்து யாரையும் அளவுக்கு அதிகமாக காணவில்லை. அதுக்கப்புறமாக ஒரு சிலர் வந்திருந்தார்கள், ஒரு சில சமூக செயற்பாட்டாளர்கள் வந்திருந்தார்கள். அதுக்கப்புறமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சில அரசியல்வாதிகள் வந்திருந்தார்கள். ஒன்று எங்களுடைய தமிழ் மக்கள் விரும்புகின்ற அரசியல்வாதிகள், விரும்பாத அரசியல்வாதிகள், இப்படி எல்லாருமே வந்திருந்தது மட்டும் இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர்கள், அதுக்கப்புறமாக எங்களுடைய வலையொலி சகோதரர்கள், ஊடகத்தினர் எல்லாருமே குறிப்பிட்ட அந்த தையிட்டி விகாரைக்கு அருகாமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்குள்ளே வந்து கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது. அந்த மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாவதற்கு காரணம் ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் உண்மை போய் இன்னும் சரியாக ஆதாரங்கள் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதனை பகிரலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட போலீசார் வந்து அங்கே அடக்குமுறைகளில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட எங்கே இருந்தால் நெல்லியடியை சேர்ந்த போலீசார் வந்து மக்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களோடு அடிதடியில் அல்லது வந்து அவர்களை அடக்குமுறைக்குள்ள கொண்டு செல்வதற்கான முறைகளை ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் நேற்று வந்து ஏற்கனவே ஆணை வழங்கியிருந்தது, இங்கே வந்து யாருமே ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மீறி ஆர்ப்பாட்டங்கள் செய்த விஷயங்கள் வந்து இங்கே காணக்கூடியதாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு அந்த ஒரு சில அரசியல்வாதிகளோடு சேர்ந்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. குறிப்பிட்ட மக்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவும் வட மாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்களும் இருவருமே கதைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை இலங்கை பூராவும் மட்டும் இல்லாமல் உலகம் பூராவும் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வரவும் இல்லை, இது சம்பந்தமாக கதைக்கவும் இல்லை, இது சம்பந்தமாக இன்று வரை குரல் கொடுக்கவும் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட என்பிபி அரசாங்கத்தினுடைய வடபகுதி அமைச்சராக இருக்கிற திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார், நாங்கள் மக்களினுடைய ஆணைக்கு ஏற்ற வகையில் நான் அரசாங்கத்தோடு பேசி இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை பெற்று தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஆர்ப்பாட்டம் முடிந்தது. ஊடகவியலாளர்களோடு வந்து நின்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இங்கே வந்து இவர்களுக்கான தீர்வு கிடைத்ததா அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இங்கே இவர்களுக்கான எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை அப்படி என்றதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. மக்கள் தங்களுடைய குரலை கொடுத்தார்கள். ஆதரவாக வந்த மக்கள் அது எப்படி வந்தார்கள் என்றது தேவையில்லாத விஷயம். ஆனால் வந்த மக்கள் அவர்களோடு நின்று போராடினார்கள், குரல் கொடுத்தார்கள். ஆனால் இங்கே யாருமே அவர்கள் கேட்ட அந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
தீர்வு கொடுத்ததா அப்படின்னு சொன்னால் இல்லை. இந்த வேளையில் இன்னொரு விஷயத்தை நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பிட்ட காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிமறியல் போராட்டத்தில் இருந்தார்கள், அந்த விகாரைக்குள்ளே செல்ல விடாமல் மறைத்து கொண்டு வந்தார்கள். இந்த வேளையிலே இங்கே வந்து ஊடகவியலாளர்கள் அந்த விகாரையினுடைய பீடாதிபதியை சந்திப்பதற்கு வந்து அனுமதி கேட்டிருந்தார்கள் போலீசாரிடம். போலீசார் வந்து அந்த அனுமதியை மறுத்திருந்தார்கள் அப்படின்றதும் வந்து கூடியதாக இருந்தது. இந்த வேளையில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி இருக்கின்ற பொழுதும், ஒரு விகாரையினுடைய பீடாதிபதியை சந்தித்து பேசுவதற்கான அனுமதி இருக்கின்ற பொழுதும் அங்கே வந்து போலீசார் வந்து சொல்கிறார்கள், அப்படி எங்களுக்கு வந்து அனுமதி இல்லை, உங்களை விட வேண்டிய சட்டம் இல்லை, இது வந்து நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு போகணும் என்ற அவசியம் இல்லை, ஊடகவியலாளர்னா நாங்கள் உங்களுக்கு அனுமதிக்க வேண்டிய எந்த ஒரு தராதரமும் இல்லை. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களில் வந்து காவல்துறையினர் வந்து ஊடகவியலாளர்களோடும் முரண்பட்ட விஷயத்தை வந்து காணக்கூடியதாக இருந்தது. இல்லை இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் குறிப்பிட்டு விட்டுக்கொண்டு அடுத்த விஷயத்துக்கு நகரலாம். அதாவது வந்து எங்களுடைய ஒரு சில தமிழ் பேசுகின்ற பீடாதிபதிகளாக இருக்கின்ற நைனாதீவை சேர்ந்த பீடாதிபதி, நைனாதீவு விகாரையினுடைய பீடாதிபதி, அதே மாதிரி இன்னொரு பீடாதிபதி இருக்க சித்து என்று சொல்லி, அவர் 2 பேர் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் பேர், அவரும் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த விகாரைகள் சட்டவிரோதமாக கட்டப்படுற விகாரைகள், தமிழ் மக்களுடைய காணிகளுக்குள் கட்டப்படுகின்ற விகாரைகள் என்று ஒரு நாள் பிரச்சனைகளில் வந்து நிற்கும். அது மட்டுமில்லாமல் மக்களுடைய காணிகளை வந்து அபகரித்து கட்டுவது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு குற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த விகாரையை சேர்ந்த பீடாதிபதிகள் சொன்ன விஷயமும் வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து சென்ற மக்கள் தாக்கியதாக ஒரு வீடியோ வந்து பரவப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த ஃபுட்கேஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ பதிவு செய்யப்பட்ட கேமராவினுடைய பகிர்வுகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது டாக்டர் அர்ச்சனா அவர்களும் வந்து தன்னுடைய வலியொலியில் பகிர்ந்திருந்ததையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இதுக்கு பின்னாடி பேசப்படுகின்றன. இதுக்கால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வலியொலிக்கு வந்து கொடுத்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட உணவகம் அல்லது வந்து அந்த ஹோட்டல், அங்கே வந்து டாக்டர் அர்ச்சுனாவோட சகோதரி கௌசல்யாவும் வந்து சாப்பிட போயிருந்த வேளையில் அங்கே ஒரு குறிப்பிட்ட 2 நபர்கள் வந்திருந்த நபர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் சகோதரி கௌசல்யாவுக்கு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில தகாத வார்த்தை பிரயோகங்களை வந்து குறிப்பிட்ட சகோதரி மீது பரப்பி கொண்டிருக்கின்ற பொழுதும் டாக்டர் அர்ச்சுனா வந்து எதுவுமே பேசாமல் இருந்திருக்கிறார். அதே வேளையில் சகோதரி கௌசல்யாவும் வந்து எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லி டாக்டரை தடுத்திருக்கிறாங்க. இந்த வேளையில் டாக்டர் அர்ச்சுனா பொறுமையாக அந்த விஷயங்கள், அவர்கள் சொல்கின்ற அந்த தகாத வார்த்தைகள் நான் இதில் வந்து சொல்வதற்கு அழகான விஷயம் இல்லை என்று சொன்னால், இந்த வலியொலி பகிர்வுகள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்க்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நான் இங்கே பகிர முடியாது. ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து குறிப்பிட்ட வலியொலி கொடுத்த பேட்டியில் வந்து அந்த வார்த்தை பிரயோகத்தை அவர் வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அதனால் அந்த வார்த்தை பிரயோகத்தின் காரணமாக சரி முதலாந்தரம் கதைக்க பேசாமல் இருக்கின்ற பொழுது இப்போ இந்த திருப்பியும் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சகோதரி மீது அந்த நபர்கள் வந்து தொடர்ச்சியாக டார்ச்சர், அதாவது வந்து அவரை துன்புறுத்துகின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொண்ட பொழுதும் டாக்டர் அர்ச்சனா பொறுமையாக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர் அப்படி சுவிஸ்லேருந்து வந்தவர் என சொல்லப்படுகிற நபரோடு இலங்கையை சேர்ந்து வந்த ஒரு நபர் தான் வந்து குறிப்பிட்ட சகோதரியின் பக்கம் வந்து அவர் அங்கே சேட்டை செய்ய வந்தாரா அல்லது வந்து அவரிடம் வந்து வேறு ஏதாவது தகாத முறையில் நடக்க வந்தாரா அப்படின்ற விஷயங்கள் வந்து தெளிவாக இன்னும் அந்த வீடியோ கிடைக்கவில்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகாத வார்த்தைகளால் பேசிக்கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் சகோதரி கௌசல்யா இடையில வந்து இந்த நேரம் நடந்துக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு சொன்னால், அவரிடம் வந்து எந்த விதமான விஷயமும் உடனடியாக அவருடைய அதாவது வந்து அவருடைய ஆதாரமாக திரட்டுவது வந்து வீடியோ, அதாவது வந்து வீடியோ ரெக்கார்டிங், இதுதான் அவருடைய ஆதாரங்களை வச்சிருக்கிறாரு. அப்போ உடனடியாக கேமராவை ஒன் பண்ணி வீடியோ எடுக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட முன்னாள் என்ற தாடி வளர்த்த அந்த கருத்த நபர் வந்து கேட்கிறார், வந்து வீடியோ எடுப்பது ஒரு சட்டத்துக்கு முரணான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து கையில் வச்சு இந்த கைபேசியை வந்து குறிப்பிட்ட அந்த இலங்கையினுடைய குடிமகன் அல்லது வந்து குடிமைக்கு அடிமையான மகன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கைபேசியை பறிக்கிறார். ஒரு தனி மனித ஒருவருடைய கைபேசியை பறிப்பது என்பது வந்து அவருடைய பிரைவசி, தனிப்பட்ட உரிமையை வந்து மீறுகின்ற செயலாகும். இதுக்கு அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா குறிப்பிட்ட அந்த சுவிஸ்ல இருந்து வந்த தாடி நபரோடோ அல்லது வந்து மற்ற அந்த குடிமகனோடு அவர்கள் இருவரின் மீதும் மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்யலாம். இதுக்கு எவ்வளவு பணம் பெறணுமோ அந்த அளவுக்கு வந்து பணம் பெறுவதற்கான மான நஷ்ட வழக்கு இலங்கையில் உலகம் புறாமல் இருக்கிறது. சொன்னால் கைபேசி என்பது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரமான தனிமனித உரிமையை மீறுகின்ற செயல். ஒருவருடைய கைபேசியை பறித்து பார்ப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை.
அது வந்து உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், பிள்ளைன்ற தேப்பனாக இருக்கலாம், அல்லது வந்து இன்னொரு உறவுக்கார சகோதரிகளாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம். யாருடைய கைபேசிக்குள்ளேயும் வந்து அது போய் இன்னொருவர் வந்து எடுத்து பார்ப்பதற்கு உரிமை இல்லை. அது வந்து அவருடைய உரிமையோடு பார்ப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது ஒழிய அவருடைய அனுமதி இல்லாமல் அதனை பறிப்பதற்கு வந்து உரிமை இல்லை இப்படி என்பது வந்து சட்டத்தில் இடம் இருக்கிறது. இந்த விஷயங்கள் தெரியாமல் குறிப்பிட்ட நபர் வந்து சட்டம் பேசினார். அந்த வேளையில் வந்து குறிப்பிட்ட நபர் கைபேசியை பறிக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எழும்பி கைபேசியை கேட்கின்ற பொழுது அதனை வந்து மேசில் குத்தி வச்சதாக டாக்டர் அர்ச்சனா வந்து அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் ஒன்று வந்து அதை தெளிவாக தெரியப்படுத்திக்க நீங்கள் பிபிசியில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய விஷயங்கள் வந்து எல்லாமே தெளிவாக அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. டாக்டர் அர்ச்சனாவில் பிள்ளையா யாரில் பிள்ளையா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த வேளையில் அந்த குறிப்பிட்ட குடிகாரர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரி கௌசல்யாவோடு வந்து மீண்டும் தகாத வார்த்தைகளில் ஈடுபட்டு இதண்டுகின்ற பொழுதோ அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா முட்டுகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவுடைய நெஞ்சில் வந்து குத்துப்படுகின்ற பொழுது அந்த வரி தாங்க முடியாமல் தான் குறிப்பிட்ட நபரை தூக்கி எறிகின்ற விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் செய்கிறார். அதுக்கப்புறமாக திருப்பியும் அங்கே தூக்கி எறிந்ததுக்கு அப்புறமாகவும் சகோதரி கௌசல்யா மீது அங்கே இந்த தூசணங்கள் பேசுகின்ற பொழுதுதான் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மீண்டும் வந்து அவரை கொஞ்ச வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வருகிறது. இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமான ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சனா மீது பொய்யான பரப்புரையை பரப்புகிறார்கள். அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த கருப்பு தாடி வச்ச அந்த கருப்பு உருவம் கொண்டு அந்த மனிதர் பேசிய மட்டும் வச்சு கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா முரண்பட்டார், கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சனா சினிமா பாணியில் அடித்தார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் மீது பொதுமக்கள் மீது கை வைத்தார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறார்களே ஒழிய இந்த சகோதரி கௌசல்யா வந்து தன்னந்தனியாக அந்த ஹோட்டலில் அந்த உணவகத்தில் நின்று கஷ்டப்படுவதை வந்து யாருமே பேசலை. அதே மாதிரி அந்த சகோதரி வந்து ஒரு சகோதரிக்கு வந்து தூசணத்தில் அதாவது வந்து தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள் அப்படின்ற பொழுது எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு கூட அந்த சகோதரி இருந்தால் துடிக்குமா துடிக்காதா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அல்லது அந்த குறிப்பிட்ட குடிகாரர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சகோதரி கௌசல்யா மாதிரி அவருடைய தங்கச்சி இருக்கின்ற பொழுது தன்னுடைய தங்கச்சியோட அல்ல தன்னுடைய மகளோடு வந்து இப்படி தகாத முறைகளில் நடந்து கொள்வாரா? அல்லது வந்து குறிப்பிட்ட தன்னுடைய மகள் வந்து திருமணம் முடிச்சிருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட தன்னுடைய மகளிடம் வந்து சகோதரி கௌசல்யா கேட்ட அந்த வார்த்தையை வந்து தன்னுடைய மகளிடம் கேட்பதற்கு அவருக்கு துணிவு இருக்கிறதா? இப்படி பல்வேறுபட்ட விளைச்சல்களுக்கு. ஆனால் இங்கே சமூக ஊடகங்களை பொறுத்தவரை அதே மாதிரி சமூக செய்தி பரப்புகின்ற ஊடகங்களையும் பொறுத்தவரையில் அவர்களை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ச்சனா என்கின்ற பெயரை கண்டால் அவர் மீது அவதூறு பரப்புவதுதான் இப்போ வந்து குறிக்கோளாக இருக்கிறது. இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும். இந்த வேளையில் அநேகமான சமூக வலைத்தளங்கள் கூட ஒரு காலத்தில் தங்களுடைய பெயர்களுக்காக தங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்காக அல்லது தங்களுடைய கண்டென்ட்டுக்காக டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தினார்கள். டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்றம் செல்கின்ற வரைக்கும் இப்போ வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்ப்புகள் வந்து ஒரு சிலர் சொல்கின்ற பொழுது அந்த எதிர்ப்புகளை பயன்படுத்தி தாங்கள் இன்னும் கூடுதலாக என்ன சப்ஸ்கிரைபர்ஸை பெறுவதற்காக டாக்டர் அர்ச்சனா மீது இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமூக ஊடகங்கள் வந்து தவறான வழியில் நடப்பதும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமாக இறைவன் கணக்கில் கணக்கு இருக்கிறது. ஒரு டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தி நீங்கள் எவ்வளவு உழைத்தீர்கள், எவ்வளவு வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது, நீங்கள் எப்படி பிரபல்யமானீர்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து கட்டாயம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக எல்லா இடமே தொழிற்படுகிற மாதிரி இங்கேயும் தொழிற்படும். இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த நபர் வந்து பார்த்திங்க சொன்னால் உடனடியாகவே போயிட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். வைத்தியசாலையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பணம் படைத்தவர்கள் இவ்வளவு குடிக்கிறது பணம் வச்சிருக்கிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தனியார் வைத்தியசாலை போயிருப்பார்கள். இவர்கள் உடனடியாகவே டாக்டர் அர்ச்சனாவை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தினுடைய வைத்தியசாலையாக இருக்கிற யாழ்ப்பாண வைத்தியசாலையில் போயிருக்கிறார்கள். இங்கே இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசப்படுற இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்ட அந்த நபரனுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இருக்காது. என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பிட்ட வைத்தியசாலையில் இருக்கின்ற அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ச்சனாவை பழி வாங்குகிறோம் என்கின்ற நோக்கத்தில் வந்து குறிப்பிட்ட நபருக்கு வந்து ஏதாவது செய்து அவரை இறக்க செய்வதற்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் வந்து இப்போ பேசப்பொருளாக இருக்கிறது. என்ன சொன்னால் இப்போ கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த 170 தொண்டர்களை வந்து இவ்வளவு அடிமைகளாக வச்சுக்கொண்டு வேலை வாங்கின விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய ஊழல்கள் இதுகளில் வந்து குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய அந்த நிர்வாக பணிப்பாளர் தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இப்படியான விஷயங்களில் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பதனால
நிச்சயமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை பயன்படுத்தி அவருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவருக்கு கைகால் அங்கம் இல்லாமலோ அல்லது தலையில் வந்து அடிச்சடங்களில் வந்து இரத்த கசிவு ஏற்பட்டதுன்னு சொல்லி அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தியோ ஏதாவது பழிவாங்கல்கள் செய்து டாக்டர் அர்ச்சனாவை பழிவாங்குவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குவார்கள் அப்படின்னு சொல்லி வழிகளில் பேசுகிறார்கள். உண்மையில் கவலைக்குற ஒரு விஷயமாக இருக்குது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செஞ்ச தவறு என்று சொன்னால் எதுவுமே இல்லை. அவர் தன்னுடைய வைத்திய தொழிலை விட்டுட்டு வந்து குறிப்பிட்ட மக்களுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து மக்கள் சேவை செய்யணும் என்று சொல்லி மக்களுக்காக களத்தில் இறங்கியதுதான் இன்று அவர் செய்த ஒரே ஒரு பிள்ளை. மக்களுக்காக சேவை செய்ய வலிக்கிட்டு மக்கள் வந்து தங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்தால் காணும். எவ்வளவோ பேர் உங்களுடைய பிரச்சனைகளை டாக்டர் அர்ச்சனாவிடம் எழுதி கொடுக்குறீர்கள், உங்களோட முறைப்பாடுகளை கொடுக்குறீர்கள். ஆனால் அந்த முறைப்பாடுகளில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. அவர்கள் கூட இன்று வரைக்கும் இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் அந்த டாக்டர் அர்ச்சனாவிடம் இருந்து பயன்பெற்ற ஒவ்வொரு நபர்களும் டாக்டர் அர்ச்சனாவுக்காக குரல் கொடுப்பதோ அவருக்கு சார்பாக பேசுவதோ குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படி டாக்டர் அர்ச்சனாவுக்காக எங்கேயாவது ஒருத்தர் வந்து குரல் கொடுத்து விட்டார், அவரையும் மீதும் தேவையில்லாத வகையில் ஒரு சில முகநூல் சமூக வலைத்தளங்கள் தவறான கருத்துக்களையும் பரப்புவதையும் வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்படியான நேரத்தில் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்துவிடும் என்பது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்று பணபலம் படைத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆட்டம் ஆடுகிறார்கள் அப்படி என்றுதான் உண்மையான விஷயமும். ஆனால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் முடிஞ்சவரை இவற்றையெல்லாம் தாண்டி தன்னால் எவ்வளவுக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ தன்னுடைய உயிரை கூட துச்சமென மனத்தித்தான் நேற்றைக்கு இடம்பெற்ற விஷயம் கூட நடந்திருக்கிறது. இனி வருங்காலங்களிலும் எது நடந்தாலும் தன்னுடைய உயிருக்கு எது நடந்தாலும் மக்களுக்கான பணியை நான் சரியாக செய்வேன் என அவர் தன்னுடைய ஒரு பாணியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். பின்னால் நிற்போம், பின்னால் தொடர்வோம், பின்னால் அவருக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு காணொளி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.